ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் அப்படின்னா சமயக்குறவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பெயர்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா சமயக்குறவர்கள் அப்படின்னு அறியப்படுறாங்க. ஸோ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஓகேவா? ஸோ இங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆளுடைய அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக வரும். இந்த பிள்ளை, அரசு, நம்பி, அடிகள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருஞானம் அவருடைய பிள்ளைக்கு சம்மந்தம் போடுறதுக்காக அரசர் இருக்கக்கூடிய இந்த அரசவைக்கு வந்து போகிறாரு. ஸோ சுந்தரரை நம்பி போனனால இந்த மாணிக்க வாசகர் பார்த்தோம் அப்படின்னா அடி வாங்கிட்டு வந்துட்டாரு, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ திருஞானர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பிள்ளைக்கு சம்மந்தம் போட போகிறார். எங்கே? அரசர் இருக்கக்கூடிய அரசவைக்கு போகிறாரு. ஸோ சுந்தரரை நம்பி போனனால இந்த மாணிக்க வாசகர் பார்த்தோம் அப்படின்னா அடி வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சமயக்குறவர்களும் அவர்கள் வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள். ஸோ திருஞான சம்பந்தர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ஆளுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. திருஞான ஆளுடைய அரசு, சுந்தரர் வந்து ஆளுடைய நம்பி, மாணிக்க வாசகர் ஆளுடைய அடி.